தரையில் 2 ஸ்ப்ரிங்கை வச்சு அது மேலே வந்து 12 கேஜி மாஸ் வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் அந்த 12 கேஜி மாஸை புஷ் பண்ணி விடுறது மூலமாக அது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு போகுது. அதோடய டைம் பீரியட் பார்த்திங்கனாக்கா 1.5 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்ப்ரிங் ரெண்டும் வந்து பேரலாக இருக்குது. பேரலாக இருந்ததுன்னு சொன்னாக்கா ஸ்ப்ரிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா பேரலல் சீரிஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி தான். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு K1 + K2 அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ டைம் பீரியடுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா அதில் இதை போட்டோம்னா நம்மளால் இதுக்கான ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? ரைட். அப்போ டைம் பீரியட் T = 2/√m/K. இங்கே K பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 2K இருக்குது. 2 ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால K1 = K2 அண்ட் தட் அக்கௌண்ட் வந்து 2Kன்னு ஆகிடும். இந்த வேல்யூவெல்லாம் ஃபார்முலாவில் போட்டு நாம் கொண்டு வந்தோம்னு சொன்னாக்கா K = 105 Nm/m அப்படின்ற ஆப்ஷன் 1 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.